அவர்களால் முடிந்த அளவுக்கு சக்திக்கு ஏற்ப இரத்த தானம் செய்து கொண்டிருப்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்து நம்மளை நம்மளுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு இன்னும் கூடுதலாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இரத்த தானத்தை விரைவுபடுத்த வேண்டும். இந்த இரத்த தானத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும். குருதி கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதரை வாழ வைத்தவர் போல என திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் எண்ணற்ற அனைத்து வேதங்களும் அதை தான் சொல்லுகிறது. ஒரு மனிதரை வாழ வைக்க வேண்டும் என்று. எனவே தான் நாம் இதிலே இவ்வளவு சிரமங்கள் மத்தியிலும், இவ்வளவு நோன்பு காலங்கள் மத்தியிலும், கடுமையான வெயில்கள் மத்தியிலும் நாங்கள் பயணித்து அந்த பயணத்தை இனிதாக முடித்துக்கொண்டு இல்லம் திரும்பியிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்த திருத்தமாக சொல்லி, அனைவரும் வாருங்கள் இரத்த தானம் செய்வோம். இன்னும் இளைஞர்களுக்கு இடத்திலே நான் ஒன்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் தான் இரத்த தானத்திலே சிறந்ததாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் 40 வயது 30 வயது 45 கடந்தவர்கள் எல்லாம் இரத்த தானத்திலே ஆர்வம் காட்டுகின்ற இந்த நேரத்திலே இளைஞர்கள் நீங்கள் ஆர்வம் காட்டுவதிலே ஆர்வம் குறைவாக காட்டுகின்றீர்கள். எனவே இரத்த தானத்திலே நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். ஒரு உறுதி கொடுத்து உயிரை காப்பாற்றுவதற்கு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள், உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடம்